பட்டுட்டதுனால கேட்கிற ஆண்டவரே சுத்த இருதயத்தை நில சிருஷ்டியும் என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சுத்த இருதயம் உடையவங்களாக இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? பகை இருக்கக்கூடாது, விரோதங்கள் இருக்கக்கூடாது. இல்லை பிரதர் ஆராதனையில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சில நேரத்தில் அவங்க கஷ்டப்படுத்தி இருந்தா கூட அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். பகைகள், விரோதங்கள் இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. சில நேரத்தில் சில செய்கிற காரியங்கள் நமக்கு அப்படி இருக்கும், கசப்புகள் இருதயத்தில் வரக்கூடிய காரியமாக இருக்கும், பகைகள் விரோதங்கள் வரக்கூடிய காரியமாக இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்காமல் சுத்த இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் வந்துட்டா கூட உடனடியாக ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த கசப்பு என் இருதயத்தில் வந்துட்டுப்பா, இவங்க செய்த காரியத்தினால இது ஒரு பகை மாதிரி இருக்குது, என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க என்று நம்ம எப்பொழுதும் சுத்த இருதயத்தை நம்ம வாஞ்சிக்கும் போது நம்முடைய உதடுகள் இனிமையானவைகளை பேசும். அது மாத்திரமல்ல, ராஜாக்கள் நமக்கு சிநேகிதர்கள்